கிரக பயிற்சிகளால் உண்டாகும் தோஷத்திற்கு பரிகாரம் வேண்டுமா? முன்னோர் சாபம் நிவர்த்தியாக வேண்டுமா? உங்களின் 7 தலைமுறைக்கும் புண்ணியம் சேர்க்க வேண்டுமா? நீங்கள் செய்ய வேண்டியது அன்னதானம் மட்டுமே. கடந்த 4 ஆண்டுகளாக தினமும் மதுரையில் 300 வறியோரின் வயிற்று பசியை ஆற்றி வருகிறது மதுரையின் அட்சய பாத்திரம் ட்ரஸ்ட். நீங்களும் உதவ அன்பு வேண்டுகோள். மேலும் தொடர்பிற்கு நெல்லை பாலு, நிறுவனர் 9442630815. கலியுகத்தில் கண்கண்ட தெய்வமான காஞ்சி பெரியவரின் மகிமை குறித்து மதுரை அனுஷத்தின் அனுகிரகம் நிறுவனர் நெல்லை பாலு அவர்கள் தொகுத்து வழங்கும் ஸ்ரீ மகா பெரியவா மகிமை சிறப்பு தொகுப்பு. ஹரஹர சங்கர, ஜெய ஜெய சங்கர, காஞ்சி சங்கர, காமகோடி சங்கர. எல்லாம் வல்ல நம் ஜெகத்குருவின் திருவருளால் இந்த நாள் இனிய நாளாக அமைய அன்பு பிரார்த்தனைகள். நாம் தினந்தோறும் உம்மாச்சி தாத்தா மகாபெரிவா என்று எல்லோராலும் அன்பாக அழைக்கப்படுகிற மகாபெரிவா தொட்டு மகாபெரிவா மகிமை என்ற தலைப்பிலே தினந்தோறும் ஒரு செய்தியை நாம் அனுபவித்து வருகிறோம். உண்மையிலேயே மகாபெரிவா இன்றைக்கு தெய்வத்தின் குரல் மூலமாக அவர் சொல்லாத செய்திகளே கிடையாது. நம்முடைய வாழ்க்கையில் வாழ்க்கையில் ஏதேனும் ஒரு கஷ்டம் ஏற்பட்டால் அந்த தெய்வத்தின் குரல் 7 பகுதியை வானதி பதிப்பகம் வெளியிட்டிருக்கிற 7 பகுதியில் ஏதேனும் ஒரு புத்தகத்தை எடுத்து நாம் அப்படியே பிரித்து பார்த்தால் நாம் மனதில் ஏதேனும் கவலை இருந்தால் அந்த கவலைக்கான மருந்து அந்த புத்தகத்தில் இருக்கும். அப்படி அவர் சொல்லாத செய்திகளே கிடையாது. ஒரு அற்புதமான ஒரு தெய்வத்தின் குரலாக, ஒரு தெய்வ வாக்காக, தெய்வமே நேரில் வந்து அருளியதாக அந்த புத்தகம் அவர் சொன்ன செய்திகளெல்லாம் ரா கணபதி ரொம்ப அற்புதமாக தொகுத்து இந்த உலகத்திற்கு வழங்கிய ஒரு அருள் கொடையாக இன்றைக்கும் விளங்கி கொண்டிருக்கிறது. காஞ்சிபுரத்திலே பிரதோஷம் வெங்கட்ராமன் மாமா எப்பொழுதும் பிரதோஷத்தை ரொம்ப அற்புதமாக நடத்துபவர், அனுஷ வைபவத்தையும் ரொம்ப அற்புதமாக நடத்துபவர். அவர் ஒருமுறை சென்னையிலே ஒரு வைணவ அன்பரை தரிசிக்கிற பொழுது மகாபெரிவாளை நீங்கள் பார்க்கிற பொழுதெல்லாம் நீங்கள் எப்படி இருக்கிறீர்களோ வைணவ சம்பிரதாயத்தோடு நீங்கள் அவரை பார்க்க வேண்டும் என்று சொல்லிவிட்டு, இன்றைக்கி நரசிம்ம ஜெயந்தி ஆயிற்றே, நீங்கள் பெரியவாவை பார்க்கவில்லையா என்று சொன்னவுடனே அந்த அன்பருக்கு பொறி தட்டுகிறது. ஆகா, இன்றைக்கு நரசிம்ம ஜெயந்தி, நாம் பெரியவாளை எப்படியும் பார்த்து விட வேண்டும் நினைத்து சொன்ன நேரம் இரவு 10 மணி. இருந்தாலும் பஸ் இருக்கிறதோ இல்லையோ எதையோ பிடித்து ஸ்கூட்டரையோ லாரியோ பிடித்து அப்படியே ஏறி பிடிச்சு அப்படியே 3 மணி வாக்கில் காஞ்சிபுரம் போய் சேருகிறார். நேரே காஞ்சிபுரத்துக்கு சென்று மடத்துக்கு போனால் மடத்தினுடைய கதவு திறந்திருக்கிறது. நேரே உள்ளே போகிறார். அப்பொழுதுதான் பெரியவா 3 மணிக்கெல்லாம் எழுந்து அவருடைய அப்படியே அமர்ந்திருக்கிறார். இவர் அந்த வைணவ அன்பர் நேரடியாக மகாபெரிவாளை பார்த்துவிட்டோம் என்கிற சந்தோஷத்தோடு, பெரியவா இருக்கிறார், மேளாவில் இருக்கிறார் என்கிற சந்தோஷத்தோடு உள்ளே பெரியவாளை பார்த்து கொண்டே உள்ளே நுழைகிற பொழுது மகாபெரிவார் என்ன செய்தாலாம், இடது காலை அப்படியே கீழே ஊன்றிவிட்டு வலது காலை எடுத்து தன்னுடைய தொடையின் மேலே வைத்திருக்கிறார். தனது இடது 2 கைகளையும் மேலே வைத்து கொண்டு அப்படியே அவர் அருள் பாலித்தார். அப்படியே ஏதோ நரசிம்மரையே பார்த்தது போன்ற ஒரு உணர்வு அந்த வருகிற பக்தருடைய மனநிலை புரிந்து கொண்டு அப்படியே அன்றைக்கு அவர் அருள் பாலித்ததை அந்த வந்த வைணவ நண்பர் பார்த்து வியந்து போய், ஆகா, ஒரு பெரிய மகா பெரியவரை இன்றைக்கு அதிகாலை வந்தும் இன்றைக்கு நரசிம்ம ஜெயந்தி அன்றைக்கு தரிசித்து விட்டோம் என்கிற சந்தோஷ உணர்வோடு அன்றைக்கு அவர் இருந்தாராம். எப்படியும் நாம் பெரியவா என்கிற பேர் அமுதத்தை நாம் காஞ்சிபுரத்தில் இருந்த வரைக்கும் நாம் காஞ்சிபுரத்திலே போய், கலவையிலே போய், ஓரிக்கையிலே போய், தேனம்பாக்கத்திலே போய், இந்தியா முழுக்க காலார நடந்து போய் இன்றைக்கு அவர் பல மக்களுக்கு தரிசனம் கொடுத்ததை நாம் இன்றைக்கும் பார்த்து வருகிறோம், கேட்டு வருகிறோம். அப்படிப்பட்ட அந்த அற்புதமான மகான் இன்றைக்கு நாம் காஞ்சிபுரத்தில் இல்லை, கலவையிலே இல்லை, ஓரிக்கை இல்லை, தேனம்பாக்கத்திலே இல்லை என்று நினைக்க வேண்டாம். இப்பொழுது காஞ்சிபுரத்திலே மகாபெரிவாவுடைய அதிஷ்டானத்திலே இன்றைக்கும் பெரியவா அன்றைக்கு இருந்த ரூபத்திலேயே இன்றைக்கும் நமக்கும் இருந்து கொண்டிருக்கிறார். நமக்கு மனக்கவலை ஏற்படுகிற பொழுதெல்லாம், மனக்கவலை அல்ல, எப்பொழுது வேண்டுமானாலும் காஞ்சிபுரத்திற்கு சென்று மடத்திற்கு சென்று மகாபெரிவா அதிஷ்டானத்திற்கு முன்பாக விழுந்து வணங்கி பெரியவா என்னை காப்பாற்று என்று சொன்னால் பெரியவா நமக்கு அருள் பாலிப்பார். ஹரஹர சங்கர,
ஜெய ஜெய சங்கர காஞ்சி சங்கர காமகோடி சங்கர. எல்லாம் வல்ல நம் ஜெகத்குருவின் திருவருளால் இந்த நாள் இனிய நாளாக அமைய அன்பு பிரார்த்தனைகள். ராம் ராம். ஓம் ஸ்ரீ மகாபெரிவா திருவடிகளே சரணம்.